இந்த டைம் பரவாயில்ல, ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஆனால் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். ஆனால் சிலபஸ் கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். கொஞ்சம் ஷார்ட் பீரியடாக இருந்தது. ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதுவும் வந்து இப்போ போன வருஷம்லாம் கம்பேர் பண்ணும்போது இல்லை பாஸ்ட் இயர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் வர இன்டர்வியூ கூட ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையே தான் இருக்கும். அப்டேட் நிறைய இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். கொஸ்டின் இப்போ சிலபஸ் மாற்றிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது ஆன்லைனில் எழுதினோம், அது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இப்போ ஓஎம்ஆர் அப்படிங்கும்போது எங்களுக்கு நிறையா அதில் ஷேட் பண்ணணும், அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற நிறையா கமிட்மெண்ட் இருந்ததுனால டைம் பத்தாத மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக கொஞ்சம் ஃபீல் ஆனிச்சு. பேட்டர்ன் இம்ப்ரூவ்டு இருக்கு, நிறைய இம்ப்ரூவ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க, அட்வான்ஸ்டாக கேட்டிருக்காங்க. லாங்குவேஜில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சார், அதாவது கலைஞர் அவங்களுக்கு வந்து எப்போ கொடுத்தாங்க, கலைஞர் பட்டம் எப்போ கேட்டிருந்தாங்க அப்படின்னு லாங்குவேஜில் கேட்டிருந்தாங்க. ஏன்னா 10th போர்ஷன் எங்களுக்கு தமிழ். கொஸ்டின் இப்போ சிலபஸ் மாற்றிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. நான் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னோட பேர் அகிலா. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் ஒரு 6 இயர்ஸாக எழுதிட்டு இருக்கேன். பட் ஓரளவு கொஞ்சம் ஈஸியான கொஷினும் இருந்துச்சு, டஃப்பான கொஷினும் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தா ஓரளவு பாஸ் பண்ணிடலாம். ஆமாம், நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை, அதெல்லாம் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஆமாம், ஏன்னா ப்ரீவியஸ் கொஷின்ல நிறைய கொஷின் இதில் வந்திருந்தது, அதை அட்டன் பண்ணாவே போதும். தமிழ் வந்து தகுதி தேர்வு வந்து எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணினா தான் அப்படிங்கிறது. இன்னும் கொஞ்சம் நல்லா தமிழ் படித்தா பாஸ் பண்ணிடலாம். கொஷின் மாடரேட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து ட்விஸ்ட் பண்ணியிருந்தாங்க. திஸ் டைம் லாங்குவேஜையும் இன்க்ளூட் பண்ணிருக்கிறதுனால இப்போ நாங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு இப்போ லாங்குவேஜையும் ஃபோக்கஸ் பண்ணணும், சைக்காலஜி, எஜுகேஷன் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது சார். இப்போ காம்படிஷன்ஸ் இன்னும் அதிகமாக போயிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். கரண்ட் பாலிடிக்ஸ் பற்றி அது மாதிரி ஜென்ரல் நாலேஜில் ரொம்பலாம் கேட்கல சார். ஒரு 10 கொஷின்ஸில் அது 1 or 2 அது கொஞ்சம் மாடரேட்டாக தான் சார் கேட்டிருந்தாங்க. நிறைய படிக்கணும் கண்டிப்பாக. படிப்பு மட்டும்தான், வேற எந்த சோர்ஸுமே இல்லை நமக்கு. படிப்பு மட்டும். ஏன்னா நமக்கு எக்ஸாம் இன்டர்வியூ எல்லாமே வந்து ஸ்டடி பேஸ் பண்ணி தான் வைக்கிறாங்க. அதனால நல்லா படித்தா அப்படின்னா ஓரளவு ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணி உள்ளே போயிடலாம்.